இந்த நாட்டில் இருக்கும் மக்களின் தேவை எதுவென்று நாங்கள் அதை அறிந்து அதிலே நேரடியாக நாங்கள் களத்திலும் சென்று மக்களை அவர்களது தேவைகளை அவர்கள் மூலமாகவே பெற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு பெரும்பான்மையாக மக்களின் அடிப்படை தேவைகளை பொறுத்ததாக அதற்கான நிதிகளை பெற்று வழங்குவதற்காகத்தான் அமைய பெற்றிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இதிலே உள்ளடங்குகின்றார்கள். அந்த அவர்களது காலப்பதிலே மிக மோசமான ஒடுக்குமுறைகள் இந்த நாட்டிலே இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம், வரப்பிரசாதங்கள், முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள், இப்படியான பல விடயங்களை இல்லாமல் செய்வது தொடர்பாக நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றோம். 30 வருட காலங்கள் தொடர்ச்சியாக யுத்த சூழ்நிலையில் இருந்த ஒரு நாடு. இந்த காலப்பகுதியிலே பல படுகொலைகள், அதனோடு தொடர்பட்டு புதைகொலை குழிகள் இருக்கின்றன. அதனை போன்று பல விடயங்கள் இங்கு இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அதனை போன்ற செம்மணி தொடர்பான விடயம் இப்போது ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனை போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த குருக்கள் மட படுகொலை தொடர்பான விடயங்களும் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பொதுவான நீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கு சிறந்த இந்த விடயங்கள் சம்பந்தமான ஒரு சிறப்பான ஒரு வெளிப்படுத்தலை நீதியான முறையில் இடம்பெறுவதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை இங்கே விநியோகித்திருக்கின்றோம். ஆகவே இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் மிகவும் நெருக்கமான கட்டுக்கோப்பான அதே நேரம் சட்ட ரீதியான பல நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். வணக்கம். மற்றொரு செய்தி. முன்னாள் ஜனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்ச ஐஸ்லாந்தில் தான் ஜனாதிபதியாக இருக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாமாங்க கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தெரியும், இந்த வருடத்துக்கான இறுதிக்கட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருடம் முடிவடை இருக்கின்றது. ஆகவே 2026 ஆண்டுக்கான ஒரு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பான முன்னாயத்த வேலை திட்டங்களை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலே இந்த பிரதேச மக்கள், எமது மட்டக்களப்பு மாவட்ட மக்கள், இந்த நாட்டில் இருக்கும் மக்களின் தேவை எதுவென்று நாங்கள் அதை அறிந்து அதிலே நேரடியாக நாங்கள் களத்திலும் சென்று மக்களை அவர்களது தேவைகளை அவர்கள் மூலமாகவே பெற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு பெரும்பான்மையாக மக்களின் அடிப்படை தேவைகளை பொறுத்ததாக அதற்கான நிதிகளை பெற்று வழங்குவதற்காகத்தான் இது அமைய பெற்றிருக்கின்றது. அதிலேயும் விசேடமாக வீட்டு தேவைகள் உள்ள நபர்கள் தொடர்பாகவும், அதே நேரம் வடிகான்கள் தொடர்பான, வீதி தொடர்பான, இப்படி பல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இப்போது எங்களது வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாடு தழுவிய ரீதியிலே அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாரம் 11ஆம் தேதி பாராளுமன்றத்திலே எனது உரை இடம்பெற்றிருந்தது. அதிலே அதற்கு முன்தினம் 10ஆம் தேதி இடம்பெற்ற வாக்களிப்பு தொடர்பான விடயத்திலே முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை வழங்கும் விடயத்தில் தொடர்பான 3/2 பெரும்பான்மை பெற வேண்டியதாக இருந்தது. அது தொடர்பான வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தது. அதிலே தமிழர் தரப்பில் இருந்து விசேடமாக தமிழ் தேசிய கட்சிகள், தமிழர் தரப்பின் தமிழ் தேசிய கட்சிகள் அந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ளாது தாங்கள் அன்றைய தினம் வருகை தராமல் இருந்ததாக அறியக்கூடியதாக இருந்தது. அவை நான் எனது உரையிலே நான் அவர்களிடம் கேட்ட ஒரு விடயம், இந்த நாட்டை 76 வருடங்கள் ஆட்சி செய்த இந்த ஜனாதிபதிகள் இந்த நாட்டை ஒரு மோசமான நிலைமைக்கும் அதே நேரம் இனவாத ரீதியாகவும் இந்த நாட்டை ஒரு களங்கமாக உருவாக்கி இந்த நாட்டை ஒரு யுத்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததில் அவர்களது காலப்பகுதியும் அடங்கியிருப்பதாக இருக்க வேண்டியிருந்தது. அவை அவர்களுக்கு ஏன் இந்த வரப்பிரசாதத்தை எதிர்த்து இவர்கள் வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி
எங்கள் மத்தியிலேயும் அதே நேரம் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் அவர்கள் மீது அக்கறை செலுத்துகின்றார்களா அல்லது இவர்களுக்கும் அந்த ஜனாதிபதிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் விசேடமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும், ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இதிலே உள்ளடங்குகின்றார்கள். அந்த அவர்களது காலப்பதிலே மிக மோசமான ஒடுக்குமுறைகள் இந்த நாட்டிலே இடம்பெற்றிருந்தது. ஆகவே இந்த தமிழர் தரப்புகள் இவர்கள் மீது ஏன் அக்கறை செலுத்துகின்றார்கள், ஏன் அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார்களா என்ற சந்தேகம் தான் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. அவர்களின் வரப்பிரசாதங்களை நாங்கள் அதிகளவான நிதிகள் இந்த ஜனாதிபதிகளுக்காகத்தான் வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்றது. அதை நாங்கள் மக்கள் தேவைக்காக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு சட்டம் மூலம் இவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து. அதை தவறியது அவர்களது இன்று அவர்கள் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் எங்களது கொள்கை பிரகடனத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம், வரப்பிரசாதங்கள், முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள், இப்படியான பல விடயங்களை இல்லாமல் செய்வது தொடர்பாக நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே அதனை நீக்குவதற்கான பெரும்பான்மையாக நாங்கள் ஆதரவோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கான முன்முறமான செயற்பாடுகளை, அதற்கான சட்ட திருத்தங்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இருந்தாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அவர்கள் இதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதற்கு எதிராக பல பிரச்சாரங்களை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கருத்துக்களை பல மேடைகளில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுவாக இருந்த போதிலும் உண்மையிலே சாதாரண பொதுமக்களுக்கு கிடைக்காத வரப்பிரசாதங்கள் ஒரு இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டுமா என்பதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இதைவிட இவர்களதுக்குரிய வரப்பிரசாதங்களையும் உண்மையிலே இல்லாமல் செய்ய வேண்டியது தேவையாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அதை இல்லாமல் செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். உண்மையிலே இந்த நாடு 30 வருட காலங்கள் தொடர்ச்சியாக யுத்த சூழ்நிலையில் இருந்த ஒரு நாடு. இந்த காலப்பகுதியிலே பல படுகொலைகள், அதனோடு தொடர்பட்டு புதைக்குலைகள் இருக்கின்றன. அதனை போன்று பல விடயங்கள் இங்கு இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அதனை போன்று செம்மணி தொடர்பான விடயம் இப்போது ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த குருக்கள் மட படுகொலை தொடர்பான விடயங்களும் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக எமது அரசாங்கம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, கடந்த கால அரசியல்வாதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அரசாங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, செம்மணி தொடர்பான விடயங்களை கையாளும் போது, அந்த புதைகொலியை விசாரணை செய்யும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்கான விடயங்கள் இடம்பெற்றிருந்தது, நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கான தேவையான நிதிகளை வழங்கியிருக்கின்றது. அந்த பகுப்பாய்வை மேற்கொள்வதற்காக நிறுவனங்களை உட்படுத்தியிருக்கின்றது. அதுக்கு தேவையான வெளிநாட்டு தொடர்புகளையும் ஏற்படுத்தி வழங்கியிருக்கின்றது. ஆகவே ஒரு பொதுவான நீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கு சிறந்த இந்த விடயங்கள் சம்பந்தமான ஒரு சிறப்பான ஒரு வெளிப்படுத்தலை நீதியான முறையில் இடம்பெறுவதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியிலே அதற்கான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நீதியமைச்சர் கடந்த வாரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விஜயம் மேற்கொண்டு இந்த குருக்கள் மடம் படுகொலை செய்யப்பட்ட அந்த பிரதேசத்தை சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தார். அந்த விடயத்திலும் கூட அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இன மத வேறுபாடு கடந்து அனைத்துக்குமான ஒரு நீதி வெளிப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தெரியும், இந்த நாட்டிலே மிகவும் அதிகமாக போதைப் பொருள் தொடர்பான விடயங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்று கொண்டிருந்தது. அதனை இறக்குமதி செய்து வேறொரு வழிகளில் கொண்டு வந்து பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை இங்கே விநியோகித்திருந்திருந்தார்கள். அவை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் மிகவும் நெருக்கமான கட்டுக்கோப்பான அதே நேரம் சட்ட ரீதியான பல நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். பாதாள உலக குழுக்களில் அவர்களின் செயற்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். அதனை போன்று போதை வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்திருக்கின்றோம். பலர் வெளிநாட்டில் இருந்து கூட கைது செய்யப்பட்டு இன்று
இலங்கைக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நுவரெலியாவிலே மிகப்பெரிய அளவான ஒரு போதைப் பொருள் தொடர்பான விடயம் இடம்பெற்றிருந்தது. இப்போது நாட்டுக்கு வெளிச்சமாகி இருக்கின்றது. அதனை போன்று ஹம்பாந்தோட்டை பிரதேசங்களிலும் அது தொடர்பான விடயங்கள் இப்போது தொடர்ச்சியான கைதுகள், அதனோடு தொடர்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பாதுகாப்பு குழு சார்பாக நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இறுக்கமான கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். சட்டங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதனூடாக இந்த நாட்டின் ஒட்டுமொத்த நாட்டுமே போதையில் மூழ்கின்ற இந்த சூழ்நிலையை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஆகவே இந்த போதையோட தொடர்புபட்டதாக பல முன்னாள் அரசியல்வாதிகள், தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள், பல தொடர்புபட்டவர்கள், விசேடமாக ராஜபக்சவோடு தொடர்புபட்ட குழுவினரும் இதோடு இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. விசேடமாக மஹிந்த ராஜபக்சின் மகனான நாமல் ராஜபக்ச, ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக துடிக்கின்ற ஒருவரை இன்று அவர் தொடர்பாக அவரோட நெருங்கி பழகினவர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக விசாரணையை பல முடுக்கிலும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர் யாராக இருந்தாலும், எந்த தரப்பினராக இருந்தாலும் நிச்சயமாக அரசாங்கம் என்ற ரீதியிலே அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.